இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 2 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்தி கழுவாம இருந்திருந்தா என் வாயை திறந்திருக்கவே முடியாது. சிச்சி, வாயெல்லாம் ஒரே மண்ணெண்ணெய் வாசனை. என்னம்மா இது? அந்த அபூர்வ நட்சத்திரா கூட எதுக்காக வந்தா? நம்ம வீட்டுக்கு வந்து அந்த நட்சத்திரா எதுக்காக காஃபி போட்டா? அத எதுக்காக நீங்க குடிச்சீங்க? ஆமா, நானும் போய் அவங்கள கூப்பிட்டேன். காஃபி போட்டு கொடுன்னு நான் போய் அவகிட்ட கேட்டேனா? என் தலை எழுத்து. கார் பிரேக் டவுன் ஆகி ரோட்டோரமா நான் நின்னுட்டு இருந்தேன். லிஃப்ட் குடுக்கறேன்னு வந்தாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம என்ன கட்டாயப்படுத்தி கார்ல ஏத்துனாங்க. எங்க என்ன கிட்னாப் பண்ணிடுவாங்களோன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? சேஃபா கூட்டிட்டு வந்து வீட்ல இறக்கிட்டாங்க. சரி, அதோடவாவது விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ணல. உனக்கு லிஃப்ட் கொடுத்தோமே, எங்களை உள்ள கூப்பிட மாட்டியான்னு வெளிப்படையாவே கேக்குறாங்க. காஃபி கொடுத்து அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தா நானே காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் போட்டி போட்டுட்டு போய் காஃபில ஏதோ கலந்து எடுத்துட்டு வந்துட்டா. ஒரே ஒரு வாய் தான் குடிச்சேன். வாய் அப்படியே ஒட்டிக்குச்சு. வாய் திறக்க முடியாம நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா ஆரம்பிச்சாங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. உங்க பையன் ககனுக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்னால பேச முடியாம ஊன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்படி பண்ணத அவங்க நிஜமாவே ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா கிளம்பி போயிட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா நினைச்சு அவங்க என்ன பண்ண போறாங்களோ நினைச்சா பயமா இருக்குமா? அண்ணன் வந்ததும் இது எல்லாத்தையும் சொல்லிடலாம். வேணாண்டி, தலைப்பாகையோட போக வேண்டியத தலைக்கு வரைக்கும் கொண்டு போக ஏண்டி நினைக்கிற? அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி இங்க வருவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நாம அவங்க கிட்ட சொன்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிரும். என்ன இந்த மண்ணெண்ணெய் வாசனை? என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பூர்ணி வீட்ல தான் இருக்கா. ககன் எந்த நிமிஷமும் இங்க வந்துருவா. இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? சரதா, இந்த மாதிரி ஷர்ட் நான் போட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நான் எப்படி இருக்கேன்னு உன் வாயால கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னது? அத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில நடந்த விஷயம் போதாதா? ககன் கண்ணுல பட்டு உங்களோட சேர்த்து எனக்கும் அவன் கிட்ட இருந்து திட்டு வாங்கி கொடுக்க போறீங்களா என்ன? சரதா, இவ்ளோ டயலாக் பேசுறதுக்கு பதிலா அதுக்கு நீ இந்த ஷர்ட்ல நல்லா இருக்கனா இல்லையான்னு சொன்னா ஒரு வார்த்தையில டயலாக் முடிச்சிடும்ல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. போதுமா? இப்ப கிளம்புங்க. இந்த சின்ன விஷயத்தை கேக்குறதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. இந்த Dress போட்டுட்டு எனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தா பார்த்து சொல்லிருப்பேன்ல. அது இப்ப நீ குடுக்கற இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்னால பார்க்க முடியாதுல, அதான் நேர்ல வந்துட்டேன். ஐயோ கடவுளே, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. நீங்க கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க, இல்லனா நீங்க இங்கே நின்னுட்டு நம்ம புள்ள வருவான் அவங்கிட்ட திட்டு வாங்குங்க. நான் இங்க இருந்து கிளம்புறப்பா. ஒரு சூப்பர் குட் நியூஸோட வந்திருக்கேன். கேட்க விருப்பம் இல்லையா? வேண்டாம், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு பூமியும் ககனும் சந்திச்சாங்க. நிஜமாவா? நிஜமாதான். எங்க பார்த்தாங்க? பக்கத்துல வந்தா சொல்லுவேன். சொல்லுங்க, எங்க பார்த்தாங்க? ஆபீஸ்ல. யார் ஆபீஸ்ல? வேற எங்க, நம்ம ககன் ஆபீஸ்ல தான். அவன் ஆபீஸ்க்கு பூமி எதுக்காக போனா? அவன் வர சொன்னானா? வர சொல்லாமலே போயிருக்கா. அவனோட பிஏ போஸ்டுக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு பூமியும் போயிருந்தா. இந்த பூமிங்கிற பழம் நம்ம ககனோட கைக்கு போய் சேரணும்னா நட்சத்திரங்கிற இந்த கல்லை வச்சு நாம அந்த பழத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம பிளானோட கான்செப்டே இதுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுங்க. ஐயோ, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற ஆர்வத்துல நான் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கேன். அவன் வந்துருவானு எனக்கு பயமா இருக்குங்க. இப்போ வந்து நீங்க கொஞ்சம் கிளம்புங்களேன். ஓகே ஓகே. சாரதா, நிஜமாவே நான் இந்த ஷர்ட்ல அழகா இருக்கானா? ஐயோ, ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. கிளம்புங்க. ஓகே, தேங்க் யூ. பாய்.
போயிட்டாரு. இவன் பார்க்கல. அம்மா என்ன வெளியே நிக்கிறீங்க? அது காய்கறி வண்டி கிட்ட போயிருந்தேன்டா. நல்லாவே இல்ல, எல்லாம் பூச்சி பிடிச்சிருக்கு. அதான் திரும்ப நடந்து வந்துட்டேன். அப்படியா, சரி வாங்க. ம். எங்களை நீ அவமானப்படுத்தினதுக்கு வாழ்க்கையில நாங்க என்னைக்குமே உன் கூட பேசவே கூடாது. அதுக்கப்புறம் உன் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ போன் பண்ணி பேசணும்னு சொன்னப்போ நான் ஏன் வந்தேன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் என் பையன்தான். அம்மா, பூமி விஷயத்துல அவசரப்பட்டது நம்ம தான். அவதான் கஷ்டப்பட்டிருக்கா. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம விருப்பப்பட்டது நம்மளோட தப்பு. நாம செஞ்ச தப்புக்காக இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நீ செஞ்ச தப்ப அவன் பொறுப்பேத்துக்கிட்ட அந்த பழிய சுமந்தான். அதுதான் அவனோட பெருந்தன்மை. பூமியை நீ எங்கேயாவது பார்த்தேனா அவளை நீ வெறுக்காத. இதுக்கு முன்னாடி பார்த்த பூமி மாதிரியே பாருன்னு எங்க கிட்ட சொன்னான். அதனாலதான் என் புள்ள சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்ப நான் உன் முன்னாடி வந்து நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு அத மட்டும் சொல்லு. ஆண்டி, நீங்க இப்படி பேசுறத கேட்டு எனக்கு அழுக வருது. உன்னை நான் அழ வச்சுட்டேன்ற பழிய சுமத்தி என் புள்ள முன்னாடி என்ன குற்றவாளியா நிக்க வைக்காதம்மா.